அனைவருக்கும் வணக்கம். நம்ம லட்சாதிபதி தொழிலுக்கான சிஆர்பி மொபைலில் நம்ம டேட்டா என்ட்ரி போடுறதுல ரொம்ப சுணக்கமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். லட்சாதிபதி தொழிலுக்கான மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு மெம்பர்ஸில் ஆட் பண்ணுறதுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த குவார்ட்டர் 4 குவார்ட்டரில் எந்த குவார்ட்டர்னு வரும். நம்ம இப்போது ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டருக்கு நம்ம டேட்டா போடணும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிறகு அந்த மெம்பர்ஸை செலக்ட் பண்ணணும். இதை நம்ம பிஎம் வெரிஃபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண, அதாவது பிஎம்மால் அப்ரூவல் கொடுத்த மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் நம்ம இங்கே டேட்டாவை போட முடியும். எந்த பஞ்சாயத்து, எந்த ஹேபிடேஷன், எந்த குழு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக நீங்கள் இந்த மெம்பர் நேமுக்கு நேராக இருக்கிற மைனஸ் குறியை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் செலக்ட் பண்ண மெம்பர்ஸ் வருவாங்க. இதில் ராணி கோவிந்தன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மெம்பருக்கு உண்டான ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் இருக்குது. 3 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 3 ஸ்டேஜில் அவங்களோட பேசிக்காக அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்குறது ஒன்று இருக்குது. என்ன லோன் கொடுத்துருப்போம் அவங்களுக்கு அப்படிங்கிறது செகண்டு. அந்த செகண்ட் ஸ்டேஜில் 2 கேட்டகரி. ஃபண்டுன்னா வேறு எங்கேயாவது வந்து வந்த லோனு, அதாவது எஸ்ஹெச்ஜிக்கு கொடுத்தது. கன்வர்ஜென்சின்னா பிஎம்எஃப்எம்இ, தாட்கோ வேறு டிபார்ட்மெண்ட் மூலயமா வாங்கி கொடுத்தது. கிராண்ட்னா மானியம். அடுத்தது அதர் ஃபண்டுனா வேறு வாட்டர் ஷெட், இது மாதிரி வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அதோட போடணும். அதே மாதிரி லோனு அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக கேட்டுக்கோங்க இந்த வீடியோவை, அப்போ தான் உங்களுக்கு புரியும். லோனை பொறுத்த வரைக்கும் பேங்க் லோனா இல்லை எஸ்ஹெச்ஜி லோனா அப்படின்னு இருக்கும். பேங்க் லோனை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு டேர்ம் லோன் கொடுத்துருப்பாங்க. அந்த மெம்பருக்கு எவ்வளோ பிரித்து கொடுத்தாங்களோ அதை போடணும். எஸ்ஹெச்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஹெச்ஜியில் சிஃப் மூலயமா, ஒரு சில இடத்துல சிஃப்னு சொல்லுவாங்க. பழைய மகளிர் புதுவாழ்வு திட்டம் பிளாக்லலாம் வந்து அமுத சுரபின்னு சொல்லுவாங்க. அது விபிஆர்சிலேருந்து கொடுத்துருந்தோன்னா விஆர்எஃப் ஃபண்டு. ஆர்எஃப் எல்லா குழுக்கும் போயிருக்கும், அதை நீங்கள் இதில் போட்டுக்க வேணாம். சிஃப் கொடுத்துருந்தாங்க, சிஃப்னு போட்டு 50,000 கொடுத்துருக்காங்கன்னா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்தது இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது. லைவ்லிஹுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் பண்ணை சார்ந்ததில் அனிமல் ஹஸ்பண்ட்ரினா கால்நடைகள், அதாவது ஆடு, மாடு, கோழி, பன்றி, இதர கால்நடைகள் வளர்க்குறது எல்லாமே அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்துடும். அக்வா ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து கடல் துறை சார்ந்தது. மீன் வளர்ப்பு, இது மாதிரி பண்ணை, குட்டி குட்டி பண்ணையாக வச்சுருக்கிறதெல்லாம் அக்வா ஃபார்மிங்கில் வந்துடும். அதே மாதிரி கிராப்ஸ் பேஸ்டுனா விவசாயங்கள் சார்ந்த வரும். அடுத்தது என்டிஎஃப்பிங்கிறது வந்து மலை கிராமங்களில் உள்ளது, மரம் சார்ந்த தொழில்கள் வரும். அதனால் நம்ம மாவட்டத்திற்கு அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு விவசாயம் வரும். ஏற்கனவே அனிமல் ஹஸ்பண்ட்ரி போட்டதுனால இப்போ வந்து விவசாயத்தை பற்றி இவங்களுக்கு போடுறோம். அதே மாதிரி நான் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி, வர்த்தகம், சேவைன்னு 3 வரும். நிறைய பேர் டைலரிங் கேட்டிருந்தீங்க. அது உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதெல்லாம் உற்பத்தியில் வரும். வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் கடைகளில் வரும், வியாபாரங்கள் வரும். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மருத்துவம், தையல், முடி திருத்துதல், சலவை, ஓட்டுநர், இதெல்லாம் வந்து சர்வீஸில் வரும். அடுத்தது அதர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வேஜ், கூலி தொழிலுக்கு போனால் 100 நாள் வேலைக்கு போனால் அதில் வரும். ரெகுலர் சோர்ஸில் ஃபாரின் இன்கம், பென்ஷன், ஓஏபி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இதில் வரும். நம்ம எம்ஜி எனர்ஜிஸ், இந்த 3 கேட்டகரி தான் நீங்கள் மேஜராக கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இதை போடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்த்தா மட்டும்தான் முழுசாக புரியும், இல்லைன்னா புரியாது. இப்படி போட்டிங்கன்னா பார்ஷலி கம்ப்ளீட்டட்னு வரும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து லைவ்லிஹுட் ஆக்டிவிட்டீஸ். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா லைவ்லிஹுட் ஆக்டிவிட்டீஸ்னு வரும். அதை போட்டிங்கன்னா
எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணது வந்திருக்கும். அதுக்குள்ளே போய் டேட்டாவை இன்புட் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல டிக் வரும், க்ரீன் டிக்கு. அது வரைக்கும் டேட்டாவை கம்ப்ளீட் பண்ணணும். ஆட் சீசனை பொறுத்த வரைக்கும் 3 வகையான சீசன் இருக்குது. சம்பா, குறுவை, தாளடின்னு. இதில் சம்பா சீசன் வந்து அக்டோபர் டு 6 மாத காலம் வரும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த சீசனில் வரும். ஆகஸ்ட்லேருந்து. இது இப்போதைக்கு குறுவைங்கிறதுனால ராபி. கிராமம்னா பருப்பு உற்பத்தி. இதில் கொடுத்துருக்கிறது நெல், பருப்பு, தென்னை, கடலை, மிளகு, கேஷ்யூ நட்டுனா முந்திரி. இதெல்லாம் இங்கே வந்து கிராம்னு போடுறோம். எத்தனை ஏக்கர் அப்படிங்கிறது இருக்கும், அரை ஏக்கரா. கேஜில் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. டோட்டலாக 350 கேஜி. ஒரு கேஜியோட விலை 65 ரூபா. எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துக்கு நல்லா பார்த்துங்க. விதை மற்றும் வேறு ஏதாவது உள்ளீடு பொருட்கள்னால் அடி உரம் போடுறது மற்றதெல்லாம் இதில் வரும். அதுக்கு 350 ரூபா விதை வாங்கியிருப்பாங்க. அந்த நிலத்தை மேம்படுத்துறதுக்கு, சமன்படுத்துறதுக்கு, சீர்திருத்தம் செய்கிறதுக்குன்னு ஒரு 1500 ரூபா வண்டி வாடகை இதெல்லாம் செய்து பண்ணியிருக்காங்க. ஃபெர்டிலைசர் அண்டு நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட்டுன்னா உரங்கள் போடுறது ஒரு 1500 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா பூச்சி விரட்டி, பூச்சி மருந்து, அது ஒரு 350. இரிகேஷன் காஸ்ட்டுன்னா அறுவடைக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2500. லேபர் ஒரு 2000 ரூபா. அதர் காஸ்ட்டு மெஷின் மற்றதுக்கெலாம் வந்தீங்க பார்த்தீங்கன்னா 500 ரூபா. மொத்தம் 8700 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் வருமானம் 22,750. ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகி அதுவாக வந்து உட்காந்துரும். நீங்கள் அவங்களே வேறு ஏதாவது பயிர் பண்ணுறதாங்கன்னா ஆட் சீசன் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பேக் கொடுத்துருங்க. அடுத்தது சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, டைலரிங் கொடுக்க போகிறோன்னு. டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் அதர்ஸில் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் நிறையா இருக்குது. கைவினை பொருட்களில் வந்து யாரோ கேட்டிருந்தீங்க, கைத்தறிலாம் இதில் வரும்னு. ஹேண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிறதுல வரும். அதே மாதிரி கைவினை மரம், கூடை, இது மாதிரி கையால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள்லாம் வந்து ஹேண்டிகிராஃப்டில் போட்டிருங்க. ஃபுட் ப்ராசஸிங்லேயும் இருக்குது. மற்றது எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ், டைரி அண்டு பால்கோவாலாம் வந்து டைரி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வரும். மற்றது எது இருக்குதுன்னு இதில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போடுங்க. இப்போ நம்ம டைலர் போடுறதுனால அதர்ஸில் போட்டு கேட்டகரியில் டைலரிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெவன்யூ வந்து டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் 15 நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக வந்துடும். அங்கே 15 நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக வந்து அவங்களால ஒரு 8000 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். அந்தந்த ஏரியா சைஸுக்கு பொறுத்து நீங்கள் போடணும். இதே அமௌண்ட் போடுறோன்னுலாம் இல்லை. அவங்களுக்கு ஊசி வாங்கிறது, அப்புறம் அவங்களோட அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான மற்ற பொருட்கள் வாங்குறது, நூல், கத்திரிக்கோள் இதெல்லாம் வாங்குறதுக்கு அட்மின் காஸ்ட் வந்து ஒரு 2000 ரூபா ஆகிடும். மார்க்கெட்டிங் காஸ்ட்டு அவங்களுக்கு தேவையில்லை, டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டும் அவங்களுக்கு தேவையில்லை. அவ்வளோதான். அப்போது ஒரு குவார்ட்டருக்கு எவ்வளோ, ஒரு குவார்ட்டருக்கு எவ்வளோன்னு வந்துடும். இப்போது வேஜஸில் வந்து நம்ம 100 நாள் வேலைக்கு நம்ம இடையில போகிறதுக்கு சொல்லியிருக்கோம். ஒர்க் அண்டர் எம்ஜி எனர்ஜிஸ் கொடுத்துட்டோம். ஒரு நாளைக்கு 290 ரூபா. ஆவரேஜாக ஒரு மாதத்தில் ஒரு பெர் குவார்ட்டர் 90 நாளில் அவங்களுக்கு ஒரு 15 நாள் கிடைக்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கு எதுவும் செலவு பண்ண போகிறதில்ல, சேவ் கொடுத்துடலாம். அவ்வளோதான். 3மே போட்டாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனால நீங்கள் சொன்னீங்கன்னா போட்டுடலாம்.
இதை போட்டு முடிச்சுட்டு சென்ட் ஃபார் அப்ரூவல்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ராணி கோவிந்தனுக்கு இந்த மாதிரி அப்ரூவல் பெண்டிங்னு வந்துடும். அதே மாதிரி மேலே இருக்கிற மாதிரி பொட்டன்ஷியல் லக்பதி டிடின்னு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு டேட்டா வரும். இந்த லாக் சிம்பிள் இருக்கிற மாதிரி ராணி கோவிந்தனுக்கு இருந்துச்சுன்னா அப்ரூவல் பெண்டிங்கில் இருக்கும். அப்ரூவல் கம்ப்ளீட்டட் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டட்னு இருந்ததுன்னா இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம சென்ட் ஃபார் அப்ரூவல்னு கொடுத்தா மட்டும்தான் அப்ரூவல் பெண்டிங் வரும். அது வரைக்கும் வராது. அதனால் எல்லோரும் டேட்டா போட்டால் மட்டும் பத்தாது, இந்த மாதிரி டேட்டாவை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஸோ எல்லோரும் கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சு போட்டுங்க. வேறு ஏதாவது டவுட்டுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி.